அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் படைமாட்சி. குறள்: சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. குறளின் 769. குறளின் விளக்கம்: ஒரு படை சின்ன புத்தித்தனமா சிறு புத்தித்தனமாகவும் இருந்துட்டு கொடுமையான படை மற்ற மேல கொடுமையாக தாக்குதல் இல்லாமல் வறுமை இல்லைன்னா அந்த படை செல்வ செழிப்போடு இருந்துச்சுன்னா அந்த படை கண்டிப்பாக வெல்லும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆட்டை ஆளுகிற மன்னர்கள் அவங்க படை எப்படி இருக்கணும்னா சின்ன புத்தித்தன்மை. சின்ன புத்தினா ஒரு படைக்கு சண்டைக்கு போகும்போது அவங்க நேரடியாக போய் தாக்காமல் கோயிலில் போய் தாக்குறது, அப்புறமேட்டு மருத்துவமனைகளை போய் தாக்குறது, குழந்தைங்களை அடிக்கிறது, அதே மாதிரி பெண்களை அபகரிக்கிறது, மற்ற இந்த மாதிரி நம்ம குறுக்கு வழியில் சின்ன புத்தித்தனமாக செஞ்சு அதை படம் மற்ற நாடை அபகரிக்கிறதுக்கு செய்வாங்க. ரெண்டாவது கடுமையாக தாக்குறது, கோபத்தோடு கொடூரமாக குழந்தைங்களை கொலை பண்ணுறது, கண்ணில் சிக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே கொடுமையாக தாக்குறதை நம்ம நிறையா படையில் பார்த்துருப்போம். அடுத்து வறுமை. அந்த படம் செல்வ செழிப்போடு இருக்கணும். வறுமையோடு இருந்துச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வெல்ல முடியாது. நாம் நிறைய படம் எடுக்கும்போது இலங்கை பிரச்சனையோ அமெரிக்கா வியட்நாம் தாக்கும் போதோ அதுக்கு அமைதி படைன்னு சொல்லி மற்ற நாட்டில் இராணுவத்தை அனுப்புவாங்க. அந்த இராணுவம் போயிட்டு அந்த இராணுவம் சண்டையில் போருக்கு துணை புரியாமல் இந்த சிறுபுத்தித்தனமாக குழந்தைங்களையும் பெண்களையும் இந்த மாதிரி ஒரு சிறுபுத்தித்தனமாக செஞ்சு அந்த படையில் அந்த போரில் வெல்ல முடியாமல் நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவும் வியட்நாம் சண்டை பிடிக்கும் போது இது நடந்துச்சு. அப்போ அந்த போர் வியட்நாமோட ஜெயிக்க முடியாமல் அமெரிக்கா திரும்பி வந்துருச்சு. எப்பயுமே ஒரு படை பார்த்தீங்கன்னா பேர் நிலைத்து இருக்கணும். நம்மளுடைய அசோக மன்னராட்சிலாம் இன்றைக்குமே பேர் இருக்குது. அவங்க செல்வத்தை மட்டுமே சண்டைக்கு போனாங்கன்னா செல்வத்தை மட்டுமே அபகரித்து மற்ற இந்த மாதிரி சின்ன புத்தித்தனமாக அந்த கோயிலை தாக்குறது, மருத்துவமனை தாக்குதல் மற்றும் பெண்களை தாக்குதல் இல்லாமல் அந்த நாட்டோடைய செல்வத்தை மட்டுமே அபகரித்து அந்த மன்னரை வீழ்த்தி வெற்றி பெற்று வருவாங்க. இதுதான் நடந்தது. அதே மாதிரி ராஜராஜ சோழ ஆட்சியிலையும் நம்ம இன்றைக்கும் பேர் நம்ம சொல்கிறோம். அப்புறம் மௌரிய அரசு ஆட்சியும் நம்ம இன்றைக்கும் பேர் இருக்குது. அப்படி நேர்மையான முறையில் ஆட்சி பண்ணுறது தாங்க நீடித்து நிலைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தொழிலுமே நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா, நாம் ஒரு தொழிலை செய்கிறோம்னா நமக்கு போட்டியாளர் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சியை மட்டுமே நம்ம பார்க்கணும். அதில் சின்ன புத்தித்தனமாக எடுத்துட்டோம்னா அந்த தொழிலில் மற்ற நம்மளுடைய போட்டியாளர் சக போட்டியாளர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கடையோட துண்டு நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்து அவங்க வர மக்களை கவர்ந்து நமக்கு பக்கம் வர வைக்கிறது, அதுக்கான சிறுபுத்தித்தனமாக பண்ணலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு துறையாக இருந்தாலையும் நேர்மையான முறையில் அவங்களுக்கான தொழிலை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்களின் தொழிலை பார்த்து அந்த தொழில்களை பொறாமைப்பட்டு அவர்களை அழிக்க நினைப்பது அது ஒழுங்கான தொழிலாக அமையாது. ஒரு நாட்டு நல்ல அரசராக இருக்கவும் முடியாது, நல்ல தொழிலாளியாகவும் இருக்க முடியாது, நல்ல தொழில் முனைவராகவும் இருக்க முடியாது. ஆகையால் இக்குறளை நாம் முன்னெடுத்து இதில் நேர்மையான முறையில் நமக்கான வளர்ச்சி பாதையை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து வாழ்வில் வெல்லுவோம். மீண்டும் திருக்குறள்: சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.